Hello students, இன்னைக்கு vector spaceலேருந்து ஒரு problem பார்க்கலாம். Question என்னன்னா, let V denote the set of ordered pairs of real numbers. If A1, B1 and A2, B2 are elements of V and C belongs to R. R என்றது ஒரு real numbers, so pair of real numbers சொல்லியிருக்காங்க. C belongs to R. Define A1, B1 plus A2, B2 is equal to A1 plus A2, B1, B2. And C into A1, B1 equal to C A1, B1. Determine whether V is a vector space over R with these operations. If not, list the axioms that fail to hold. So question என்னன்னா V வந்து vector space over R and find out பண்ணணும். Suppose vector space இல்லைன்னா எந்தெந்த ஆக்சியம்லாம் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்றது செக் பண்ணணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 16 மார்க் கொஸ்டின். இப்போ வந்து வெக்டார் ஸ்பேஸ் இப்போ நீங்கள் ஆக்சியம் சொல்லியிருக்கு. ஸோ ஆக்சியம்னும் போது மொத்தம் 8 ஆக்சியம் இருக்குது. இப்போ 8 ஆக்சியமும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ 8 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அடிஷன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து மல்டிப்ளிகேஷன். இது பார்த்தீங்கன்னா A1 B1ன்றது ஒரு வெக்டாரு, A2 B2ன்றது வேறு வெக்டாரு. ஸோ இந்த வெக்டாரும் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா மல்டிப்ளிகேஷன். எதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா Cன்றது ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் கிவனு. இந்த கிவன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ப்ளஸ் இந்த ஆக்சியம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த அடிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். A1னும் இங்கே இருக்கிற A2, இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ A1 + A2 இது அடிஷன் தான். பட் செகண்ட் எலிமெண்ட் பாருங்கள், B1னும் B2வும் ஆட் பண்ணி போடல, செகண்ட் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அடிஷனில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட் ஆட் பண்ணணும், செகண்ட் எலிமெண்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் என்னுடைய கிவன் வெக்டார் அடிஷன். இப்போ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை சியை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் எலிமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அப்போ சி உள்ளே வரும்போது A1 கூட மட்டும்தான் இருக்கும், B1 கூட வராது. ஸோ இது 2 கிவனு. இந்த கிவனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து Vன்றது வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். இப்போ வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துருக்கோம். ஃபைனலாக இது வெக்டார் ஸ்பேஸாக இல்லையா அப்படின்றத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி முடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஆறுன்றது என்ன பண்ணலாம், ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ இங்கே ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ Vன்றது வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க, ஆர்ன்றது ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் ஆர் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் எஃப் கொடுப்பாங்க. எஃப்னா எஃப் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆர்னா ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆர் பி எ ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இப்போது Vன்றது வெக்டார்னு எடுத்திருக்கேன்னா அப்போ வெக்டார் ஸ்பேஸில் 2 எலிமெண்ட் எடுத்துக்கலாம், UV. ஸோ UVன்னு 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். U எப்படி இருக்குன்னா இது இங்கே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் A1, B1. ஸோ U வந்து A1, B1 எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு Vன்றது என்னுடைய செகண்ட் எலிமெண்ட்டு A2, B2. ஸோ Vன்றது A2, B2ன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு C இருக்குது. அந்த Cயை வந்து பிலாங்ஸ் டு R. அது ஒரு ஸ்கேலாரு. ஸோ ஸ்கேலாருன்றனால Rல எடுக்கணும். இது 2 வெக்டார். U எப்படி இருக்குன்னா 2 எலிமெண்ட் இருக்குது. Vயும் எப்படி இருக்குன்னா 2 எலிமெண்ட் இருக்குது. ஸோ அது வெக்டார். Cன்றது ஸ்கேலார், ஜஸ்ட் சிங்கிள் எலிமெண்ட்டு. ஸோ வெக்டார் அடிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா U + V அந்த 2 வெக்டாரையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 2 வெக்டார் ஆட் பண்ணால் Uன்றது நம்ம A1, B1 எடுத்துருக்கோமா. ஸோ Uன்றது A1, B1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு Vன்றது A2, B2. ஸோ Vன்றது A2, B2. ஸோ பை கிவன் எப்படி ஆட் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் ஆட் பண்ணி A1, A2வும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ A1 + A2. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, செகண்ட் எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷன் தான், ஆனால் அடிஷனுக்குள்ளே செகண்ட் எலிமெண்ட் மல்டிப்ளிகேஷன் B1 × B2. ஸோ இதுதான் கிவன். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு கிவன் என்னென்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் எடுத்துக்கணும். C × U ஈக்குவல் டு C × Uன்றது நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா A1, B1 எடுத்திருக்கோம். ஸோ C உள்ளே போகும்போது ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட மட்டும்தான் மல்டிப்ளை ஆகணும், செகண்ட் எலிமெண்ட்டோட மல்டிப்ளை ஆகக்கூடாது. ஸோ C × A1, B1 கூட Cயை மல்டிப்ளை பண்ணாதீங்க. ஸோ இது 2ம் தான் கிவன். இப்போ இந்த 2 கிவன் வச்சுட்டு தான் நம்ம 8 ஆக்சியம்ஸ், மொத்தம் எத்தனை ஆக்சியம்ஸ் இருக்குன்னா 8 ஆக்சியம்ஸ் இருக்குது. இந்த 8 ஆக்சியம்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம்.
ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், வெக்டார் ஸ்பேஸ் 1 வெக்டார் ஸ்பேஸ் 2ன்னு நம்ம ஆக்சியம் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெக்டார் ஸ்பேஸ் 1 எடுத்துக்கலாம். வெக்டார் ஸ்பேஸ் 1 என்னென்னா கம்யூட்டேட்டிவ் ஆக்சியம். ஸோ கம்யூட்டேட்டிவ் ஆக்சியம் அப்படின்னா யூவும் வியும் நான் வெக்டார் ஸ்பேஸ் விலேருந்து எடுத்தேன் அப்படின்னா which implies u plus v is equal to v plus u. ஸோ u v ஆட் பண்ணால் என்ன வியில் u ஆட் பண்ணாலும் ரெண்டும் சேம் ஆகிருக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ u ப்ளஸ் v, u என்ன எடுத்திருக்கோம், u is equal to a1, b1. ஸோ u is a1, b1 ப்ளஸ் v வந்து a2, b2. ஸோ a2, b2. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் சால்வ் பண்ணலாம். ஸோ அடிஷனில் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணுமா. ஸோ a1 ப்ளஸ் a2, இங்கே இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ b1 இன்ட்டு b2. ஸோ இதோடைய என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன, v ப்ளஸ் u. ஸோ v என்னது, vன்றது a2, b2. ஸோ a2, b2 நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு யூன்றது a1, b1. ஸோ a1, b1. இப்போ என்ன பண்ணணும், இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், a2 ப்ளஸ் a1. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும், b2 இன்ட்டு b1. ஸோ a2 ப்ளஸ் a1னும் a1 ப்ளஸ் a2 என்னது சேம் தானே, ரெண்டுத்தையும் 3 + 1 என்ன 1 + 3 ரெண்டும் சேம் தான் ஆன்சர் வரும். ஸோ நம்ம a1 ப்ளஸ் a2ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு b2 இன்ட்டு b1 நம்ம b1 இன்ட்டு b2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, a1 ப்ளஸ் a2, b1 ப்ளஸ் b1 இன்ட்டு b2. ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், a1 ப்ளஸ் a2, b1, b2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு சேமாக இருக்கா. therefore u plus v is equal to v plus u. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சியம் 1 வந்து என்ன ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்றனால therefore vs1, அதாவது வெக்டர் ஸ்பேஸோடைய ஃபர்ஸ்ட் ஆக்சியம் ஹோல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆக்சியம் என்னென்னா அசோசியேட்டிவ். ஸோ அசோசியேட்டிவ் ஆக்சியம் என்னென்னா, ஸோ அசோசியேட்டிவ்க்கு நமக்கு 3 எலிமெண்ட் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா u v w பிலாங்ஸ் டு வியாக இருந்தால் u ப்ளஸ் v ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் w இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் அப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க v ப்ளஸ் w. ஸோ இதுதான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி u எலிமெண்ட் தெரியும், u எலிமெண்ட் இதோ இருக்குது. ஸோ இது v எலிமெண்ட்டு, அப்போ எனக்கு wன்ற எலிமெண்ட் ஒன்று வேணும். ஸோ w இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம்னா a3, b3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் u ப்ளஸ் v இருக்குது. ஆல்ரெடி நம்ம u ப்ளஸ் v என்ன பண்ணி வச்சுருக்கோம், கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இங்கே. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்குள்ளே v ப்ளஸ் w இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம v ப்ளஸ் w கண்டுபிடிச்சிடலாம். ஸோ v ப்ளஸ் w அப்படி என்னென்னா, v என்னது, vன்றது a2, b2 ப்ளஸ் wன்றது a3, b3. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணணும், a2 ப்ளஸ் a3, இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ b2, b3. ஸோ இதுதான் என்னுடைய அடிஷன். ஸோ இந்த ப்ராக்கெட்டோடைய அடிஷன். நெக்ஸ்ட் இப்போ இந்த எல்ஹெச்எஸ்லேருந்து வரலாம். எல்ஹெச்எஸில் ஆல்ரெடி u ப்ளஸ் v கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. u ப்ளஸ் v என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், a1 ப்ளஸ் a2, b1, b2 இருக்கா. ஸோ a1 ப்ளஸ் a2, b1, b2 ப்ளஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது, w இருக்கா. அந்த w என்னது a3, b3. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு, ஸோ நெக்ஸ்ட்டு u என்னது a1, b1 ப்ளஸ் v ப்ளஸ் w ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோமா, என்னது a2 ப்ளஸ் a3, b2, b3. ஸோ என்னுடைய ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் சால்வ் பண்ணிடலாம். a1 ப்ளஸ் a2வும் a3யும், அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் a3
நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ ஆல்ரெடி இங்கே B1 B2 இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா இங்கே B3 ஈக்குவல் டு சேம் திங் தான். இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும். A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 கமா நெக்ஸ்ட் இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ B1 இன்ட்டு B2 B3. இப்போது என்னுடைய LHS பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், RHS பாருங்கள். ஸோ LHSல என்ன இருக்குது, இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 இருக்கா, இங்கே A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 இருக்கா. நெக்ஸ்ட் இங்கே செகண்ட் எலிமெண்ட் B1 B2 B3 இருக்குது, இங்கே B1 இன்ட்டு B2 இன்ட்டு B3 இருக்குது. அப்போ LHSும் RHSும் சேமாக இருக்குது. therefore U plus V plus W is equal to U plus bracketல V plus W. ஸோ என்னுடைய ஆக்சியம் 2வும் என்ன ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ VS2 வந்து ஹோல்ஸு. ஸோ செகண்ட் ஆக்சியம், ஸோ 8 ஆக்சியமில் நம்ம செகண்ட் ஆக்சியம் ப்ரூவ் பண்ணிட்டோம், தட் இஸ் ஆல்சோ ஹோல்ஸு. இப்போ தேர்ட் ஆக்சியம் போகிறோம். ஸோ தேர்ட் ஆக்சியம்ன்றது வந்து என்னென்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு U belongs to V எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர் எக்ஸிஸ்ட் E belongs to, that is also V, such that U plus E is equal to U. ஸோ இதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி U என்ன இருக்குது, Uன்றது நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் A1, B1. இப்போ இந்த E தான் ஃபைண்ட் அவுட் பண்ண, இந்த E தான் ஐடென்டிட்டி. அப்போ E எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, A1 B1 இருக்குது, A2 B2 இருக்குது, A3 B3 Wக்கு எடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், நம்ம E1 E2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ U ப்ளஸ் E இருக்கா, ஸோ A1 B1 ப்ளஸ் Eன்றது E1, E2 ஈக்குவல் டு U. U என்னது, U is again A1, B1. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் எப்படி பண்ணணும், இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A1 இருக்குது, இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் E1. அப்போ A1 E1 ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ B1 E2 ஈக்குவல் டு இந்த சைடு வந்து A1, B1. ஸோ இது ரெண்டு போத் ஆர் ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவலாக இருக்குன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் தானே. அப்போ ஈக்குவல் போடுங்க, A1 ப்ளஸ் E1 இஸ் ஈக்குவல் டு என்னது A1. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த A1 கேன்சல் ஆகிடும். ஸோ E1 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 0 வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே B1 E2 இஸ் ஈக்குவல் டு B1 இருக்கா. அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள், B1 E2 இஸ் ஈக்குவல் டு B1. ஸோ இந்த B1 கேன்சல் பண்ணிங்கன்னா E2 இஸ் ஈக்குவல் டு 1 வந்துடும். அப்போ ஐடென்டிட்டி என்னது, E இஸ் ஈக்குவல் டு 0, 1 இஸ் த ஐடென்டிட்டி. ஸோ நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போ ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடச்சிட்டனால therefore ஆக்சியம் 3யும் ஹோல்ஸ். ஸோ ஆக்சியம் 3 ஹோல்ஸ். ஸோ 8 ஆக்சியம்ஸில் ஆக்சியம் 3 வரைக்கும் ஹோல்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து U பிலாங்ஸ் டு Vயா இருந்ததுன்னா தேர் எக்ஸிஸ்ட் இன்வர்ஸ்ன்றது நான் U டேஷ்னு எடுத்துக்கிறேன். U dash belongs to V, so implies U plus U dash equal to E. ஸோ இதான் ப்ராப்பர். இப்போ நியூவாக U dash, Uன்றது என்னென்னா A1, B1. அப்போ U dashன்னு இருக்குல்ல, அப்போ U dashக்கு ஒரு எலிமெண்ட் வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, U dash is equal to A1 dash B1 dashம் போட்டுக்கிறேன். இப்போ இந்த A1 dashம் B1 dashம் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலான்னா, U plus U dash is equal to E. ஸோ U plus U dash இப்போ நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், A1 dash, B1 dash equal to E. E என்னது இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். E is equal to என்னது 0, 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ equal to 0, 1 போட்டுக்கோங்க. இப்போ சேம் திங் தான், இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணுங்கள், A1 ப்ளஸ் A1 dash. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ B1 into B1 dash equal to 0, 1.
இப்போ இங்கே இருக்கிற ரீக்வேட் இருக்கா, ஸோ இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்னா a1 + a1 டேஷ் ஈக்குவல் டு 0. எனக்கு a1 டேஷ் தானே வேணும். ஸோ இந்த a1 அந்த சைட் போச்சுன்னா -a1. ஸோ a1 டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். a1 டேஷ்ன்றது -a1. ஸோ -a1னா சப்போஸ் என்னுடைய a1 வந்து 2 இருந்தால் என்னோடய a1 டேஷ் வந்து -2. ஸோ நெக்ஸ்ட்டு b1 dash is equal to 1. இப்போ நான் b1 dash தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ b1 dash is equal to 1 divided by b1. ஸோ 1 by b1 ஆகிடும். இப்போது இன்வர்ஸ் வந்து என்னென்னா a1 டேஷும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், b1 டேஷும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆனால் b1 டேஷ் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இந்த b1 சப்போஸ் எனக்கு 0 ஆகிடுச்சு அப்படின்னா 1 by 0 என்ன ஆகிடும், 1 by 0 இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அப்போ இன்ஃபினிட்டி போயிடுச்சுன்னா கஷ்டம். அப்போ b1 0 ஆச்சுன்னா மட்டும் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. ஆனால் என்னுடைய எல்லா ரியல் நம்பருக்கும் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்போ 0க்கு எக்ஸிஸ்ட் ஆகலை. அப்போ b1 dash does not exist. When it does not exist, when b1 equal to 0. அப்போ b1 0 ஆயிடுச்சுன்னா என்னுடைய b1 dash எக்ஸிஸ்ட் ஆகாது. therefore நான் என்ன கன்க்ளூஷன் பண்ணிடலாம், u இந்த யூக்கு தானே இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், u has no inverse. அப்போ இன்வர்ஸ் எலிமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை. therefore vs வெக்டார் ஸ்பேஸ் உடைய ஃபோர்த் ஆக்சியம் does not hold. அப்போ 4 ஆக்சியமில் 3 ஆக்சியம் ஹோல்ட் ஆகிடுச்சு, 4th ஆக்சியம் ஹோல்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா 5th ஆக்சியம் போகலாம். ஸோ 5th ஆக்சியம் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஆக்சியம் என்ன அப்படின்னா u பிலாங்ஸ் டு, இவ்வளோ நேரம் அடிஷன் பார்த்தோம், இப்போ தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். u வந்து vலேருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்னது, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி எப்போவுமே 1 தான். 1 இஸ் அ ரியல் நம்பரு விச் இம்ப்ளைஸ் u into 1 இல்லைனா 1 into u is equal to u அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ 1 into u equal to uன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ 1 into u என்னது ஆக்சுவலி a1, b1. இப்போ 1 வந்து இதுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் என்ன பார்த்தோம், c into a1, b1 by given c-யை வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எலிமெண்ட் கூட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் எலிமெண்ட்டை அப்படியே தான் வச்சுக்கணும். அதேமாதிரி இது 1 ஃபஸ்ட் எலிமெண்ட் கூட மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 into a1, b1. So 1 into a1 என்னது, 1 into a1 is a1, b1. So a1, b1 என்னது u. So 1 into u is equal to u. Therefore identity holds, multiplicative identity holds. Therefore vector space உடைய 5th axiom holds. So 5th axiom hold ஆயிடுச்சு. Next 6th axiom. 6th axiom என்ன அப்படின்னா associative in scalar multiplication. ஸ்கேலாரில் associative செக் பண்ணணும். ஸோ அதுதான் 6th axiom. அப்போது இதில் மல்டிப்ளிகேஷனும் இருக்குது, அடிஷனும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் u பிலாங்ஸ் டு v எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு r எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சியம் 5லேருந்து தான் நம்ம r கொண்டு வரோம், which implies alpha beta into u is also same as alpha into beta u. ஸோ ஃபஸ்ட்டு LHS கண்டுபிடிக்கலாம், அப்புறம் RHS கண்டுபிடிக்கலாம். இப்போ LHS என்ன இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு u என்னது a1, b1. இப்போது இந்த ஸ்கேலாரில் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் எலிமெண்ட் கூட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் எலிமெண்ட் அப்படியே எழுதணும். அதுமாதிரி ஆல்ஃபா பீட்டா உள்ளே கொண்டு போகும்போது ஃபஸ்ட் எலிமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் எலிமெண்ட் அப்படியே வச்சுக்கணும். ஸோ ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு a1, b1 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு u என்னது a1, b1. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், பீட்டாவை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆல்ஃபா வெளியவே இருக்கட்டும். அப்போ பீட்டாவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் எலிமெண்ட் அப்படியே வச்சுக்கணும். ஸோ பீட்டா இன்ட்டு a1, b1. நெக்ஸ்ட் அகைன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா a1, b1. அப்போ சேம் திங் தான், அந்த ஆல்ஃபா உள்ளே கொண்டு போகும்போது ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது ஆல்ஃபா பீட்டா a1, b1.
ஸோ இந்த சைடு என்ன இருக்குது, இந்த சைடும் ஆல்ஃபா பீட்டா A1 கமா B1. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சா. அப்போ ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு U is also same as ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா U. இப்போது இந்த ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு. தேர்ஃபோர் வெக்டார் ஸ்பேஸ் ஆக்சியம் 6 என்ன ஆகிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ ஆக்சியம் 6 ஆல்சோ ஹோல்ஸ். ஸோ 1 2 3 5 6 ஹோல்ட் ஆகிடுச்சு. ஆக்சியம் 4 மட்டும்தான் என்ன ஆகலை, ஹோல்ட் ஆகலை. பட் நான் இங்கே 8 ஆக்சியம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 7th ஆக்சியம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 7th ஆக்சியம் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஃப் வெக்டார் அடிஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா 1 எழுதிக்கோங்க. ஸோ இது என்னென்னா 2 வெக்டார் எடுத்துக்கோங்க, u கமா v பிலாங்ஸ் டு v. ஒரு ஸ்கேலார் எடுத்துக்கோங்க, ஆல்ஃபா பிலாங்ஸ் டு r இருந்ததுன்னா ஆல்ஃபா இன்ட்டு u ப்ளஸ் v is also equal to alpha u plus alpha v. So same thing vector space 8 என்னன்னா இதுவும் distributive law but scalar addition over vector multiplication. இது ஒரே ஒரு வெக்டார் எடுத்துக்கோங்க, u belongs to v but ரெண்டு ஸ்கேலார் எடுத்துக்கணும், alpha beta belongs to r implies இங்கே u plus v போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, alpha plus beta into u is equal to alpha u plus beta u. ஸோ இது ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தான். ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, லா 1 லா 2 ரெண்டு லாவும் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணலாமா. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி, யூ ப்ளஸ் வின்றது என்னது A1 கமா B1 ப்ளஸ் வின்றது A2 கமா B2. ஸோ அடிஷன், ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணலாம். அடிஷன் பண்ணால் இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன பண்ணணும், ஆல்ஃபா ஆல்ரெடி வெளியில் இருக்குது, வெளியவே இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ A1 ப்ளஸ் A2. நெக்ஸ்ட்டு கமா, இங்கே இருக்க செகண்ட் எலிமெண்ட் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ B1 B2. நெக்ஸ்ட்டு இப்போ ஆல்ஃபா உள்ளே கொண்டு போகிறோம். ஆல்ஃபா உள்ளே கொண்டு போனால் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட மட்டும்தான் கொண்டு போகணும். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு A1 கமா A1 ப்ளஸ் A2 கமா இந்த ஆல்ஃபா B1 B2க்கு கொண்டு போகக்கூடாது. அப்போ B1 B2 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆல்ஃபா உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ஃபா A1 ப்ளஸ் ஆல்ஃபா A2 கமா B1 இன்ட்டு B2. இப்போ நம்மளுடைய LHS கண்டுபிடிக்கலாம். சேம் திங் RHS கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா இன்ட்டு யூன்றது A1 கமா B1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஆல்ஃபா இன்ட்டு வின்றது A2 கமா B2. இப்போது ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம், அப்புறமா என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா உள்ளே கொண்டு போனோன்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை ஆகும். ஸோ ஆல்ஃபா A1 செகண்ட் எலிமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணக்கூடாது, B1 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு சேம் திங் தான், ஆல்ஃபா உள்ளே கொண்டு போகணும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா A2 கமா ஜஸ்ட்டு B2. இப்போ ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணோன்னா ஆல்ஃபா A1 ப்ளஸ் ஆல்ஃபா A2. ஸோ நெக்ஸ்ட் இங்கே செகண்ட் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணுமா. ஸோ B1 B2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா A1 ப்ளஸ் ஆல்ஃபா A2 கமா B1 B2. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, ஆல்ஃபா A1 ப்ளஸ் ஆல்ஃபா A2 இருக்கா. இங்கேயும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆல்ஃபா A1 ப்ளஸ் ஆல்ஃபா A2 இருக்குது. இங்கே செகண்ட் எலிமெண்ட் B1 B2 இருக்கா, இங்கேயும் செகண்ட் எலிமெண்ட் B1 B2 இருக்குது. ஸோ ஆக்சியம் 7 என்ன ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. தேர்ஃபோர் ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வி. தேர்ஃபோர் வெக்டார் ஸ்பேஸ் உடைய ஆக்சியம் 7 இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, ஹோல்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஆக்சியம் 8. ஸோ ஆக்சியம் 8ல் என்ன பண்ணுறலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு யூ. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு யூன்றது A1 கமா B1. ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ரைட் ஹேண்ட் சைட் போகலாம். ஸோ இது ஒரு ஸ்கேலார் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு A1 செகண்ட் எலிமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணக்கூடாது, செகண்ட் எலிமெண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு A1 என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு A1 ஆல்ஃபா A1 ப்ளஸ் பீட்டா A1 கமா B1. ஸோ LHS முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு RHS பார்க்கலாம். ஸோ RHSன்றது ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது, ஆல்ஃபா யூ இருக்கா.
alpha u na alpha into a1 comma b1. Next plus beta u இருக்கா, அப்போ beta into a1 comma b1. ஸோ சேம் திங் தான், மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட மட்டும்தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட பண்ணோன்னா ஆல்ஃபா a1 comma b1 ப்ளஸ் சேம் திங் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட மட்டும்தான் பண்ணணும். ஸோ பீட்டா a1 comma b1. இப்போ அடிஷன் பண்ணும்போது இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா a1 ப்ளஸ் பீட்டா a1 கமா செகண்ட் எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ செகண்ட் எலிமெண்ட் ரெண்டு இடத்துலையும் b1 இருக்குது, இங்கே b1 இருக்குது. b1 இன்ட்டு b1 என்ன வரும், b1 ஸ்கொயர். இப்போ ரைட் ஹேண்ட் சைடும் கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஆல்ஃபா a1 ப்ளஸ் பீட்டா a1, இங்கேயும் ஆல்ஃபா a1 ப்ளஸ் பீட்டா. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்குது. செகண்ட் எலிமெண்ட் பாருங்கள், இங்கே b1 இருக்குது, இங்கே b1 ஸ்கொயர் இருக்குது. அப்போ சேமாக இல்லை, அப்போ போத் ஆர் நாட் ஈக்குவல். பிகாஸ் செகண்ட் எலிமெண்ட்டும் சேமாக இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் சேமாக இல்லை. தேர்ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு u என்னது, நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா u ப்ளஸ் beta u. So not equal இல்லை. Therefore vector space உடைய axiom 8 வந்து does not holds. So 8 axiomல 2 axiom hold ஆகல, vector space உடைய axiom 4ம் 8ம் hold ஆகல. Therefore we என்ன conclude பண்ணோம், already 4லே தெரிஞ்சிருச்சு என்ன இல்லை, இது vector space இல்லை. So since the axioms 4 and 8 does not holds, therefore what is the conclusion should be given, V is not a vector space, over R. So finally 8 axiomsல 2 axiomல ஒரு axiom satisfy பண்ணலனா கூட it's not a vector space. Thank you students. Have a great day.